அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயக ஊடகவியலாளர் இரா மைதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் இரா மைதன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பெங்கால் புயல் வடக்கு கிழக்கை புரட்டி போட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு மட்டுமில்லை, இலங்கை தீவையே புரட்டி போட்டிருக்கின்றது இந்த புயல். அதனால் 21,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த புயல் வடக்கு கிழக்கை புரட்டி போட்டிருக்கின்ற நிலைமைகளை எங்களுடைய உறவுகள் கூறுவீர்களா, என்ன நடக்கின்றது? உண்மைதான். உண்மையிலே ஒரு இந்த வங்கக்கடலில் ஏற்பட்ட அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது பின்னர் ஒரு புயலாக மாறும் என்று எதிர்ப்பு கூறப்பட்ட நிலைமையிலே ஒரு சில நாட்கள் மேலும் ஒரு நீடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை மாறி இருக்குன்னா, அந்த புயல் எதிர்பார்த்ததை விட மிக மெதுவாக ஒரு நகரக்கூடிய ஒரு நிலைமையும் உண்மையிலே அந்த ஒரு காலநிலையில் ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இதுவரை காலம் இவ்வாறான ஒரு இப்போ இன்று வானிலையாளர்களே திணறக்கூடிய அளவுக்கு தான் இந்த பெங்கால் புயலுடைய நிலைமை இருக்கின்றது. ஆரம்பத்திலே அந்த கணிப்புகள் எல்லாமே ஒரு மாறக்கூடிய வகையிலும் அடுத்தது எவ்வாறு இருக்கும் என்பதை கணிக்க முடியாத அளவுக்கு இறுதி கணம் வரை ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த ஒரு புயலுடைய அந்த நகர்வு பாதை இருந்தது. ஆரம்பத்தில் இந்த புயல் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது பெரும்பாலும் கிழக்கு மாகாணம் ஒரு திருவோணமலை ஊடறுத்த அந்த புயல் இலங்கைக்குள்ளாக கரையை கடந்து அது அப்படியே வந்து வடக்கு மாகாணத்தின் ஊடாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்து கடந்து தமிழ்நாட்டின் ஊடாக அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாக ஆரம்பத்தில் கூறப்பட்டது. பின்னர் அந்த நிலைமை அந்த புயல் திருவோணமலைக்கு கிழக்காக அந்த புயல் பல நூறு கிலோமீட்டர் தொலைவிலே மையம் கொண்டிருந்த போது அங்கிருந்து திடீரென இந்த கணிப்புகள் எல்லாவற்றையுமே பொய்யாக்கி அது தெற்கு திசை நோக்கி திரும்பி மட்டக்களப்பு பகுதி ஊடாக அந்த புயல் இலங்கைக்குள்ளாகவே ஒரு இலங்கை கரையோரமாக நகரக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறியது. பின்னர் அதிலிருந்து அவ்வாறு நகர்ந்து இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணத்தின் ஊடாக தரைப்பகுதி ஊடாக நகர்ந்து பாக்கு நீர்ணை ஊடாக தமிழ்நாட்டினுடைய கரைகளின் ஊடாக அது மீண்டும் நிலப்பகுதிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ அதற்கு அடுத்ததாக 2வது கட்டமாக மட்டக்களப்பு பகுதி அந்த அம்பாறை அந்த பகுதியிலே அந்த புயல் அண்மித்த போது இலங்கையினுடைய கரையோரமாக அப்படியே அம்பாறை தொடங்கி இலங்கையினுடைய கிழக்கு கரை வழியாக கரையோரமாகவே நகர்ந்து அது அவ்வாறு அப்படியே தமிழ்நாட்டு இல்லை பாண்டிச்சேரி ஊடாக கரையை கடக்கும் என்று கணிப்பிடப்பட்டது. அந்த கணிப்பும் இப்போது ஒரு பொய்யாகி இருக்கின்றது. நேற்று முன்தினம் தகவல்களின் அடிப்படையிலே அந்த புயல் திருவோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையாக கிட்டத்தட்ட 210 கிலோமீட்டர் தொலைவிலே கடலிலே மையம் கொண்டிருந்தது. அதற்கு முன்னர் சுமார் 3 கிலோமீட்டர் வேகத்திலே நகர்ந்து வந்த அந்த புயல் சடதியாக 1.2 கிலோமீட்டர் வேகமாக அதனுடைய வேகத்தை குறைத்திருந்ததாகவும் இதன் காரணமாக புயலுடைய நகர்வு என்பது மிக மந்த கதியிலே இருக்கின்றது. ஆகவே அந்த மந்த கதியிலே இருக்கிற காரணத்தினால் அதைவிட மிக குழப்பமாக இருப்பதாக வானிலையாக தெரிவித்தார்கள். அது அடுத்த கட்டம் அது எவ்வாறு எந்த திசை நோக்கி செல்ல போகின்றது ஒரு ஒரு குழப்பகரமான பயணத்தை அந்த புயல் ஏற்படுத்தியதன் காரணமாக அடுத்து எவ்வாறு என்பதை கணிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. இது அதை விட மிக மெதுவாக அந்த புயல் நகர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது எதிர்பார்த்ததை விட ஏற்கனவே இலங்கையிலே இப்போது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆரம்பித்திருந்தது. இந்த புயலுடைய தாக்கம் இலங்கை தீவிலே உணர முற்பட்ட போதே பரீட்சை ஆரம்பித்திருந்தது. நான் நினைக்கிறேன் 2 நாள் பரீட்சையோடு பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டது 3 தினங்களுக்கு. 27, 28, 29ஆம் தேதி வரை பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டது.
ஆனால் இன்னும் அந்த புயலுடைய தாக்கம், மழையினுடைய தாக்கம் இன்னும் குறைவடையாத நிலைமையிலே மீண்டும் மேலும் 4ஆம் தேதி வரை பரீட்சை 2வது தடவையாக உயர் பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்க குறிப்பிட்டது போன்று வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, இலங்கையினுடைய பெரும்பாலான பகுதிகளிலே இந்த புயலுடைய தாக்கம் காரணமாக கடும் மழை வெள்ளம், அதிலே அந்த மழை வெள்ளம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு வெள்ள பாதிப்புகள் எல்லா இடமுமே இலங்கையிலே இந்த மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்ற சகல மாவட்டங்களிலும் இருக்கின்ற குளங்கள் அனைத்துமே முழு கொள்ளளவை எட்டி வான்பாய்கின்ற அளவுக்கும் சில குளங்கள் உடைப்படுத்தக்கூடிய அளவுக்கும் நிலைமை மாறி இருக்கிறது. இதன் காரணமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு நலம்புரி முகாம்களிலே தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதைவிட கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 14க்கும் மேற்பட்டவர்கள் இப்போது உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. இந்த சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும். அதிலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு உளவு இயந்திரத்திலே மாணவர்கள், இந்த மதராசா பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டவர்கள் 11 பேர் பயணித்த போது அந்த உளவு இயந்திரம், அதாவது பெரும்பாலான வீதிகள் அனைத்துமே முழு கொள்ளளவை, அதாவது மேலாக மழை வெள்ளம் வடிந்தோடுகின்ற நிலைமையிலே அந்த வீதியினுடைய அடையாளங்கள் தெரியாத ஒரு நிலைமை இருந்த போது அதிலே பயணித்த போது அந்த உளவு இயந்திரம் தடம் புரண்டு அந்த வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு இன்று நான் நினைக்கின்றேன் 6 பேர் அதிலே உயிரிழந்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். மாணவர்கள் உள்ளிட்ட அந்த அதிலோடு சம்பந்தப்பட்ட அந்த மாணவர்களை உளவு இயந்திரத்திலே ஏற்றிய சம்பவம் தொடர்பாக ஆசிரியர்கள் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவை இவ்வாறு அனர்த்தங்களிலே மண் சரிவு உள்ளிட்ட இவ்வாறு வெள்ளத்திலே மூழ்கி உயிரிழந்தவர்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த புயல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் அம்பாறையின் ஊடாக அது பிரவேசித்து அம்பாறை மட்டக்களப்பிலே உண்மையிலே கூறுகின்றார்கள் 72ஆம் ஆண்டு நினைக்கின்றேன் இதே போன்ற ஒரு பாரிய புயல் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஊடாக கரையை கடந்த போது அப்போது 1000 பேர் உயிரிழந்து, என்னால் 72ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அரச கட்டமைப்புகள், கட்டுமானங்கள் எல்லாமே ஒரு மிக ஒரு பலகீனமாக இப்போது இருந்ததை விட அப்போதைய நிலைமை என்பது மிக இருந்த காரணத்தால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த சொத்துகள் அழிந்து பாதிக்கப்பட்ட நிலைமையெல்லாம் போது அந்த தகவல்களூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பின்னராக கிழக்கு மாகாணம் சந்தித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடராக இந்த பெங்கால் புயலுடைய தாக்கத்தை கிழக்கு மாகாணத்தில் உணரக்கூடியதாக இருக்கு. அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று வடக்கு மாகாணத்திலும் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே அந்த வட்டுவாகல் பாலம் அடையாளம் தெரியாத அளவுக்கு வெள்ளம் நிறைந்து ஓடுகின்றது. அதேபோன்று பல கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணைமட குளம் உள்ளிட்ட பல குளம், வவுனியாவிலே பல குளங்கள் நிரம்பி வான் பாய்ந்து சில அடி உயரத்துக்கு வான் பாயக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே அந்த குளங்கள் வடமாகாணத்திலே குளங்கள் அதிகமாக இருக்கின்றன. அந்த குளங்கள் நிரம்பி வான் பாய்ந்து அங்கே மதகுகள் திறக்கப்படுகின்ற ஒரு நிலைமையிலே அந்த அந்த அணைக்கட்டுகள் குளங்களை சுற்றி இருக்கின்ற தாழ்வான நிலப்பகுதியில் இருக்கின்ற மக்களை வந்து பெரும்பாலான இன்னல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆக இதன் காரணமாக பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட வடமராட்சி பகுதியை யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ யாழ்ப்பாணத்திலே வடமராட்சி கிழக்கு பிரதேசம் எப்போதுமே இந்த கடல் அனர்த்தங்களுக்கு நேரடியாக முகம் கொடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன. ஏனைய இடங்கள் மழை வீழ்ச்சி நேரடியாக மழை வீழ்ச்சியினால் ஏற்படுகின்ற வெள்ள நீரினால் தான் அங்கே ஏனைய பிரதேசங்களிலே அவ்வாறான பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் முல்லைத்தீவை கடந்து முல்லைத்தீவு முடிந்ததற்கு பிற்பாடு எங்களை பார்த்தால் வடமராட்சி கிழக்கு, அதே போன்று வடமராட்சி பிரதேசம், இந்த பகுதிகள் பெரும்பாலான புயல்கள் கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து வருகை வந்து ஒன்று கிழக்கு மாகாணத்தை கடந்து வடக்கு மாகாணத்துக்கு ஊடாக செல்லும், இல்லை பருத்தித்துறை வழியாக தமிழ்நாட்டுடைய கடலூர் போன்ற பகுதிகளுக்கு ஊடாக அந்த புயலுடைய நகர்வு பாதை இருக்கும். ஆகவே அந்த புயல் இந்த வழித்தடங்களில் பெரும்பாலும் வருகின்ற போது பெரும்பாலும் வடமராட்சி கிழக்கில் இருந்து வடமராட்சி வடக்கு கடல் பிரதேசங்கள், வடமராட்சி முழுமையாகவே அந்த கடல் அலைகளினால் ஒன்று மழை வெள்ள பாதிப்பு, அதோடு கடற்கரை பிரதேசங்கள் கடல் அலைகளினால் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய, அதனால் சேதங்கள் உயிர் சேதங்களையும் பகுதிகள் கட்டுமான சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளை கடந்த காலங்களிலும் ஒவ்வொரு வருடமும் இந்த காலப்பகுதியிலே அவ்வாறான இன்னல்களுக்கு இந்த வடமராட்சி பிரதேசம் தொடர்ந்து முகம் கொடுத்து வருகின்றது. அவ்வாறுதான் இந்த முறையும் வடமராட்சி பிரதேசம் மிகப்பெரிய ஒரு இன்னல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் பிரதானமாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் வடமராட்சி பிரதேசம், அந்த வடமராட்சியினுடைய அந்த தனிச்சிறப்பு அந்த வடமராட்சி கடற்பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த கண்டமேடு என்று சொல்லப்படுகின்ற நிலப்பரப்பு.
அதாவது பல தசாப்தங்களுக்கு முன்னர் எங்களுடைய வரலாற்று அறிதலுக்கு முற்பட்ட காலத்தில் ஒரு நிலப்பரப்பாக இருந்து பின்னர் கடலினுடைய ஆக்கிரமிப்பால் அந்த பகுதியில் கடல்கள் மூழ்கிய அடிப்படையில் அங்கே ஒரு நிலம் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி 150 அடி தூரத்துக்கு ஒரு ஆழங்குறைவான ஒரு நிலப்பரப்பொன்று கற்களாலான நிலப்பரப்பு கடலுக்குள் இருக்கின்றது. அதனுடைய முடிவிலே முருகைக்கற்பாறைகள் காணப்படுகின்றது. அதுதான் வடமராட்சியினுடைய அந்த ஒரு தனிச்சிறப்பு. அதாவது அந்த கண்டமடை அது ஒரு முருகைக்கற்பாறைகள் ஒரு சில அடி 100 அடி தூரத்தில் இருந்தாலும் அந்த கண்டமடை பரப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு கணிசமான தூரம் வடமராட்சி பகுதியிலே இருக்கின்றது. வடமராட்சி கிழக்கு என்பது அங்கே கற்பாறைகள் முழுவதுமாக மணல் பிரதேசம். கடல் அலை நேரடியாகவே கரையை தொடுகின்ற நிலைமை இருக்கின்றது. வடமராட்சி பருத்தித்துறையிலிருந்து மாதகள் வரை இந்த பகுதியில் நாங்கள் பார்த்தோமானால் அந்த முருகைக்கற்பாறை என்பது கடலுடைய வேகத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருக்கின்றது. இதன் காரணமாக அந்த கரையோர பகுதி ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அவ்வாறு அந்த கண்டமடை என்பது மீன் உற்பத்தியிலும் அது ஒரு தனிச்சிறப்பை பெற்றதாக இருக்கின்றது. அந்த கண்டமடை அந்த அந்த இலங்கையினுடைய வடக்கு பகுதியினுடைய உச்சி நிலப்பரப்பை கடந்து கடலுக்குள் ஒரு நிலப்பரப்பு இருக்கின்றது. அதுதான் கண்டமடை என்று சொல்லப்படுகின்றது. அதிலே ஆழங்குறைந்த கற்பாறைகள் நிறைந்து இருக்கின்ற காரணத்தினால் அந்த மீன்கள் பெரும்பாலானவை அந்த பகுதிக்கு வருகை தந்து அங்குதான் அவர்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு ஏது நிலை இருக்கின்றது. ஆழம் குறைந்தது, அதற்கேற்ற தட்பவெட்ப நிலைமை, அதற்கேற்றவாறு அந்த பாசிகள், அந்த இருள் சூழ்ந்த பிரதேசம், ஆகவே இவை அனைத்துமே மீன்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழல் இந்த வடமராட்சி கடற்பிரதேசத்தில் இந்த கண்டமேடை அமைப்புள்ள அந்த கடல் பிரதேசத்தில் தான் அது நிறைவாக இருக்கின்றது. ஆகவே அந்த பிரதேசம் என்பது இப்போது பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கின்றது. ஏற்கனவே 2004 ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்துக்கு முன்னர் இந்த வடமராட்சி பிரதேசத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் வடமராட்சி பிரதேசத்திலே 14 கடற்தொழில் சங்கங்கள் இருக்கின்றன. அந்த 14 கடற்தொழில் சங்கங்களுக்கும் ஒவ்வொரு இறங்குதுறை இருக்கின்றது. அவர்கள் அந்த தங்களுடைய மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்ற போது அவர்கள் கடலுக்குள் செல்வதற்கும் கடலிலிருந்து மீண்டும் துறைமுகத்துக்கு வருவதற்கு இறங்குதுறைக்கு வருவதற்குமாக ஒரு வான் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறங்குதுறை அமைப்பு ஒவ்வொரு மீன்பிடி துறையிலும் இருக்கின்றது. அதை அவர்கள் அந்த அவர்களுடைய படகுகளாக இருக்கட்டும், கட்டுமரங்களாக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய அந்த இறங்குதுறை பகுதியிலே அதை நிறுத்தி வைக்கின்ற போது அந்த முருகைக்கற்பாறைகள் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பறனாக இருந்தது. அது இயற்கையாகவே அந்த முருகைக்கற்பாறைகள் அந்த இடத்திலே அமைந்து கடல் அலைகளுடைய சீற்றம் இந்த உள்பகுதி அவருடைய இறங்குதுறைக்கு வராத வகையிலே அது தடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கு அவர்களுக்கு உரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் சுனாமி அனர்த்தத்துக்கு பிற்பாடு இந்த வடமராட்சி பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த முருகைக்கற்பாறைகள் அனைத்துமே பெயர் தெரியப்பட்டு முற்றாகவே சிதைவடைந்திருக்கின்றது. ஆகவே அதற்கு பின்னர் இந்த கடற்தொழில் பிரதேசங்களில் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் இந்த புயல் எச்சரிக்கை வருகின்ற போதெல்லாம் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருகின்ற போது அவர்கள் படகுகளை எல்லாம் தங்களுடைய கடலில் இருந்து அப்புறப்படுத்தி அதை வீதிக்கும் இல்லை அந்த கரையினுடைய மற்ற பகுதிகளுக்கும் அதை கொண்டு வந்து அவர்கள் சிரமப்படக்கூடிய நிலைமை. கடலிலே அந்த படகுகளை நிறுத்துகின்ற போது கடல் கொந்தளிப்புகள் ஏற்படுகின்ற போது படகு ஒன்றோடு ஒன்று அடிபடுவதற்கும் இல்லை படகுக்குள் நீர் நிரம்பி அந்த படகு கடலிலே மூழ்குவதற்கும் பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய கடல் உபகரணங்கள் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு தடவையும் புயல் வருகின்ற போது அவர்கள் அந்த தங்களுடைய கடல் தொழில் சார்ந்த உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தக்கூடிய ஒரு அவலத்துக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. முன்னர் அப்படி அல்ல. முன்னர் எந்த பெரிய ஒரு அனர்த்தம் ஆக ஒரு பேரனர்த்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் மட்டும்தான் இவ்வாறு அவர்கள் தங்களுடைய கடல் கலங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்த. இது ஒவ்வொரு தடவையும் இவ்வாறான புயல் எச்சரிக்கைகள் வருகின்ற போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய இரவோடு இரவாக அந்த கடல் கலங்களை உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் அந்த முருகைக்கற்பாறைகளுடைய சிதைவு. இதை சீரமைப்பதற்கு கடந்த பல வருடங்களாகவே தொடர்ச்சியாக மீனவர்கள் சார்பிலே தொடர்ச்சியாக பல சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருக்கட்டும் இல்லை அரச தரப்பினர் அவர்களுக்கெல்லாம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போது இந்த இதை கடலோர பாதுகாப்பு திணைக்களம் என்ற ஒன்று இந்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு பல திணைக்களங்கள் இந்த தமிழர்களுடைய தாயக பிரதேசத்திலே அதிக தலையீட்டை செய்து சட்டம் ஒழுங்கு என்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த விடயங்களிலே எங்களுடைய வளமையான செயல்பாடுகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைவரம் காணப்படுகின்றன.
அந்த வகையில் இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கான ஒரு திணைக்களம். அது மனிதர்களையும் மனித உணர்வுகளையும் மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்கள் இதுவரை காலம் எப்படி இருந்தார்கள் என்பதையெல்லாம் முற்றாக நிராகரித்து தங்களுடைய சட்ட புத்தகங்களிலே இருக்கிற விடயங்களை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஒரு சர்வதிகாரத்தன்மை கொண்ட ஈவிரக்கமற்ற இல்லை ஒரு நெகிழ்வுத்தன்மையற்ற ஒரு கட்டமைப்பாகத்தான் இந்த கடலோர பாதுகாப்பு திணைக்களம் இருக்கின்றது. அதிலே இருக்கின்ற எங்களுடைய உத்தியோகத்தர்களும் தங்களுடைய பதவி நிமித்தமாக அதை பாதுகாப்பதற்காக அந்த மக்களுடைய கோரிக்கைகளையும் மக்களுடைய நிலைமைகளையும் மேலிடங்களுக்கு எடுத்து சென்று இதற்கேற்றவாறு ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு இந்த விடயங்களை செய்வதற்கு அவர்கள் எந்தவித வழிவகைகளையும் செய்யாது தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காகவே அந்த சட்ட புத்தகத்தில் இருப்பதை அப்படியே நடைமுறைப்படுத்தி எங்களுடைய கடத்தொழில் மக்களை வஞ்சித்து வருகிறார்கள். இதன் காரணமாக உண்மையிலே அந்த வான்களை மீளமைப்பதும் அந்த முருகைக்கற்பாறைகளை அகழ்ந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கின்ற விடயம் அல்ல. இவைகள் பவளப்பாறை பிரச்சனை, பவளப்பாறைகள் சிதைவடைந்து விடுகின்ற பவளப்பாறை என்பது கரையோர பகுதியில் இருப்பதில்லை. அது பவளப்பாறை என்பது அங்காலே கடல் பகுதியிலே இருக்கின்றது. அந்த முருகைக்கற்பாறையும் அந்த கண்டமேடையினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதை பெயர்த்தெடுத்து அவர்கள் வேறு என்ன சீமெந்து தொழிற்சாலைக்கு சுண்ணக்கல்களை கொண்டு செல்வதை போன்று அவர்கள் வேறு எங்கு கொண்டு போய் எதுவும் செய்ய போவதில்லை. அதே கடலிலே மீள ஒழுங்குபடுத்த போகின்றார்கள். இதை முன்னர் கடத்தொழில் அமைச்சராக இந்த சிங்களவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இதற்கு முன்னர் கடத்தொழில் அமைச்சராக இந்த டக்ளஸ் தேவானந்தாவும் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு இந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அதற்கான அனுமதிகளை பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆக ஒரு சில இடங்கள்லாம் விதிவிலக்காக தங்களுடைய முயற்சியின் பெயரால் அவர்கள் கருங்கற்களை அந்த பகுதியிலே கொண்டு வந்து அந்த முருகைக்கற்பாறைகள் அவ்வாறு இருக்க அங்கே கருங்கற்களை கொண்டு வந்து போட்டு அவர்கள் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு கூட இவர்கள் அனுமதிப்பதில்லை. ஏன்னா அது அங்கே கடல் அமைப்பை சிதைத்து விடும் என்று. எது முக்கியம் என்ற ஒன்று கடற்தொழிலாளர்களுக்கான கடல் தொழில் உபகரணங்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு அந்த அணைக்கட்டுகள் முக்கியம். அதோடு இலங்கையுடைய வடக்கு கரையை கடலரிப்பில் இருந்து தடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த முருகைக்கற்பாறைகள் என்பது சீரமைக்கப்பட வேண்டும். அது முதலாவது அலை தாங்கி அந்த கடலுடைய அழுத்தத்தையும் அந்த அலைகளுடைய சீற்றத்தையும் தனித்து மிக சுமூகமாக அந்த அலைகள் அந்த கரையை வந்தடைவதற்கான முதல் ஒரு தடுப்பு அரணாகத்தான் அது இருக்கின்றது. ஆகவே அதை சீரமைக்க வேண்டியது முதல் கடமை. ஒரு புவியியல் பௌதிக ரீதியான அமைப்பையும் இந்த வடமராட்சி கடலுடைய தனித்துவத்தையும் உணர்ந்தவர்களினால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். வெறுமனே நியமனங்களின் ஊடாக இல்லை அரசாங்கத்துக்கு அடிவரடிகளாக செயல்படுவதற்காக அமைச்சு பதவிகளையும் அதிகாரிகளாகவும் பொறுப்புகளுக்கு வருபவர்கள் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ள முடியாது. நீண்ட காலமாகவே இந்த வடமராட்சி மக்கள் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் சகல தரப்பினரிடமும் அரச தரப்பினரிடம் கோரிக்கை வைத்து வைத்து கலைத்து போய்விட்டார்கள். இன்று நாங்கள் 2024ஆம் ஆண்டு இந்த பெங்கால் புயல் வருகின்ற போது அதனுடைய உச்சத்தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வடமராட்சி கடல் பிரதேசத்திலே பல இடங்கள் கடல் அரிப்பினால் அந்த கரைப்பகுதியினுடைய முடிவிலே எங்களுடைய கடற்கரை வீதி பிரதான வீதி இருக்கின்றது. பருத்தித்துறை பொன்னாலை வீதியினுடைய அந்த அது அந்த கடல் முடிவும் தரையினுடைய தொடக்கமும் அந்த பிரதான வீதி தான் அமைந்திருக்கின்றது. ஆக அந்த வீதி அந்த அணைக்கட்டில் ஒரு வடக்கு பக்கமாக அணைக்கட்டும் தெற்கு பக்கமாக குடியிருப்புகளுமாகத்தான் அந்த பிரதான வீதியினுடைய அமைப்பு இருக்கின்றது. இந்த முருகைக்கற்பாறைகள் சிதைவடைந்த காரணத்தினால் இந்த பெங்கால் புயலுடைய தாக்கத்தால் கடல் இப்போது கூட கடல் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான நிலைமையில இருக்கின்றது. 2-3 தினங்களுக்கு முன்னர் கடல் மிகப்பெரிய ஒரு வடமராட்சி பிரதேசத்திலே ஒரு மினி சூறாவளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காற்றினுடைய வேகம் பலமாக இருந்தது. அவை காற்றினுடைய வேகம் பலமாக இருந்த போது கடலும் கொந்தளிப்பு ஆக்ரோஷமாக இருந்தது. அவை கடல் கொந்தளிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதனுடைய முழு அழுத்தமும் அந்த கரைப்பகுதியில் இருக்கின்ற அந்த அணைக்கட்டத்தை தான் தாக்கும். இதன் காரணமாக அந்த அணைக்கட்டு மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்தித்திருக்கின்றது. பல இடங்களிலே அது ஏற்கனவே உடைந்து எப்போது வேணுமென்றாலும் கடலுக்குள் இடிந்து விடலாம் என்கின்ற கட்டத்தில் தான் இருக்கின்றது. அந்த கரையோர பகுதியை பார்த்தீர்களானால் 751 வழித்தடத்திலே பயணிக்கின்ற பேருந்து, அதாவது பருத்தித்துறையிலிருந்து கடற்கரை மார்க்கமாக சேர்ந்து வல்லடுத்துறை ஊடாக யாழ்ப்பாணம் செல்கின்ற 751 வழித்தடத்திலான பேருந்து, அதே போன்று பருத்தித்துறையிலிருந்து பொன்னாலை வரையான இந்த 763 பேருந்து, அந்த 2 வழித்தடங்களிலே பயணிக்கின்ற பேருந்துகள் தினசரி கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட சேவைகள் அந்த வீதியினூடாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. இதைவிட பல அந்த மீன்பிடி தொழில் சார்ந்த கூலர் வாகனங்கள் உள்ளிட்ட பல வாகனங்கள், அதை விட பொதுமக்கள் அன்றாடம் அதனால் அரசு உத்தியோகங்கள் பாடசாலைகள் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக பயணிப்பவர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள்
இவ்வாறு பல வாகனங்கள் அந்த வீதியினூடாக தினசரி பயன்படுத்தப்படுகின்ற வீதி என்பது இவ்வாறு ஒரு ஆபத்து நிறைந்த நிலைமையில் இருக்குது. இந்த எத்தனையோ விபத்துகள் என்று கண்ணுக்கு முன்னாலே ஒரு வெள்ளத்திலே சென்ற ஒரு உளவு இயந்திரம் தடம் புரண்டு விழுந்து இன்று அதிலே போன பெருமதிமிக்க உயிர்கள் பறிபோய் விட்டது. இது தினமும் எப்போது அனர்த்தம் ஏற்படுமோ என்ற ஒரு அபாய நிலைமை நீடிக்கின்ற நிலைமையில்தான் இப்படியாக பேருந்து பயணமும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கின்றன. இதை எந்த ஒரு அதிகாரிகளும் அரசும் கண்டுகொள்ளவில்லை. இது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதி தான் அந்த வீதி. அவர்கள் மேலிடத்திடம் உயர் அதிகாரிகளிடம் பழியை சுமத்தி விட்டு அவர்கள் என்னால் நிதி ஒதுக்கப்படவில்லை, நாங்கள் நீண்ட காலமாகவே இந்த வீதி புனரமைப்புக்காக நிதி கோரிக்கொண்டிருக்கின்றோம், அவர்கள் நிதி ஒதுக்குவதில்லை, நாங்கள் கிடைக்கின்ற விடயங்களிலே அந்த உடைகின்ற வீதிகளை செப்பனிட்டு அதை மட்டுமே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், முழுமையாக புனரமைப்பதற்கு இந்த நிதியும் இல்லை என்று சொல்லி இன்று அந்த பெங்கால் புயலுடைய பாதிப்பினால் இந்த வடமராட்சி கரையோர பிரதேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கின்றன்னு சொன்னால் அந்த முருகைக்கட் பாறைகளை மீள ஒழுங்குபடுத்தாமையும் இந்த கடற்கரை கட்டு அணைக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டு அந்த வீதி சரியான முறையில் புனரமைக்கப்படாமையினால்தான் இப்போது வடமராட்சி இலங்கையினுடைய வடபகுதியினுடைய எல்லை என்பது இந்த இன்னொரு அடுத்த அடுத்த சில வருடங்களிலே அந்த முழுமையாக அழிவடைந்து இலங்கையினுடைய வரைபடமே ஒரு மாறுவதற்கான ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. இது நாங்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த விடயங்களை சொல்லலாம். வளமையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயற்கை அனர்த்தங்கள் வந்தால் அதனால் ஏற்படுகின்ற விளைவு பாரதூரமான விளைவு. உங்களுக்கு தெரியும், தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இயற்கை அனர்த்தம் தொடர்பாக முன்னெச்சரிக்கை கருவிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த பெங்கால் புயல் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவ்வாறு இருந்தது இலங்கை தீவில்? உண்மையிலே இந்த சுனாமி ஏற்பட்டதற்கு பிற்பாடு பல இடங்களிலே சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனூடாக மக்களுக்கு ஒரு ஒளி எழுப்பப்படுவதனூடாக அவர்கள் உடனடியாகவே ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லக்கூடிய வகையிலே அவ்வப்போது பெரும்பாலும் ஒரு ஒத்திகை நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெறுவது வழக்கம். இவ்வாறு ஒரு புயல் ஆபத்துகள் வருகின்ற போது அந்த புயலுடைய வழித்தடம் தொடர்பாக வானிலையாளர்களினால் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யப்படுகின்ற போது அந்தந்த பிரதேசங்களிலே முதலிலே அந்த சுனாமி எச்சரிக்கை அந்த மணி ஒழிக்கப்பட்டு அந்த பிரதேச மக்கள் எங்கே நலம்புரி முகாம்களுக்கு கொண்டு தங்க வைக்கப்படுவார்களோ அவர்களை எவ்வாறு மீட்பது என்பது தொடர்பாக ஒத்திகை எல்லாம் நடைபெறும். ஆனால் இந்த முறை அவ்வாறு முதலே எச்சரிக்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலாக கணிக்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த மக்களுக்கு இந்த புயல் வந்தால் அவர்கள் திடீரென ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு நிலைமை வந்தால் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வாறு அங்கிருந்து வெளியேறுவது என்பது தொடர்பாக அந்த ஒத்திகை இந்த முறை நடைபெறவில்லை. ஆனால் சகல பிரதேச செயல மட்டங்களிலும் ஒரு முன்னாய்த்த நடவடிக்கை என்பது ஒரு சீரற்ற காலநிலை காரணமாக இந்த தாளமுக்கம் புயலாக மாறி சூறாவளியாக வருகின்ற போது ஒரு கனமழை வரும். அந்த கனமழை வருகின்ற போது மரங்கள் முறிவடையும். மரங்கள் முறிவடைவதனூடாக மின்தடை ஏற்படும். அதை விட மக்கள் கரையோர பகுதிகளிலே வெள்ளங்கள் நிரம்பக்கூடிய தாழ்நில பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஒரு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆக இவை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர் தயாராக இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு கிராம சேவகர் ஊடாக ஒவ்வொரு பிரதேச செயலங்களில் கீழாக இருக்கின்ற கிராம சேவகர்கள் ஊடாக இந்தந்த பகுதிகளிலே தாழ்வாக வெள்ளம் நிற்கும் என்பது அவதானிக்கப்பட்டு அவர்கள் எந்தெந்த இடைத்தங்கள் முகாம்களில் நலம்புரை முகாம்களிலே அவர்களை தங்க வைப்பது என்கிற ஒரு ஏற்பாடு அவர்கள் செய்திருந்தார்கள். அதோடு இந்த தன்னார்வமாக அந்த உணவுகளை வழங்கக்கூடியவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவரு இந்த அனர்த்தம் வருகின்ற போது மக்கள் இடைத்தங்கள் முகாமில் இருந்தால் அவர்களுக்கான உணவுகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் அவர்கள் செய்திருந்தார்கள். அப்ப அந்த ஒரு ஏற்பாடுகளின் நிமித்தமாக ஒரு பெரும்பாலான ஒரு ஒரு அசௌகரியங்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக, குறிப்பாக முன்கூட்டியே ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவிலும் எந்தெந்த பாடசாலைகள் இல்லை எந்த இடங்களிலே மண்டபங்களிலே மக்களை தங்க வைக்கலாம் என்று அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் தயார் நிலையில் இருந்த காரணத்தினால் உடனடியாகவே அவர்கள் ஒவ்வொரு கடைக்கோடி நிர்வாக மட்டம் என்பது கிராம சேவையாளர். அவை கிராம சேவையாளரோடு தான் ஒவ்வொரு குடும்பங்களும் மக்களும் தொடர்பு பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மழை வெள்ள பாதிப்பு வந்தவுடன் அவர்கள் கிராம சேவையாளர்கள் தொடர்பு கொள்கின்ற போது நீங்கள் இந்த இடத்துக்கு வாருங்கள் என்று அந்த ஒவ்வொரு கிராம சேவையாளர் ஊடாக ஒவ்வொரு நலம்புரி முகாம்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தன்னார்வலர்கள் ஊடாக அவர்களுக்கான உணவுகள் 3 நேர உணவும் சமைத்த உணவுகள் பான் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல தன்னார்வலர்கள் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆகவே இப்படியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய அனர்த்தத்தை, அதாவது ஒரு மழைப்பொழிவு, கடல் கொந்தளிப்பினால் இவ்வாறான பாதிப்புகள் இருந்தாலும் அந்த சூறாவளி என்பது இலங்கை வடபகுதியை கடந்து, அதாவது தரைப்பகுதிக்குள் வராமல் கடல் மார்க்கமாகவே, கரை மார்க்கமாகவே சென்று இப்போது அது ஆழ்கடல் நோக்கி திரும்பி வேறு திசைக்கு செல்வதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக அதனுடைய தாக்கம் மிக வெகுவாக குறைந்து மழை நீர் வடிந்தோடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இப்படியாக ஒரு ஏற்பாட்டு ரீதியாக அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கையாண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த புயல் தீவிரத்தன்மையோடு இலங்கையினுடைய வடக்கு பகுதியை அது கடக்குமாக இருந்தால் அதை இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே அந்த புயல் ஏதோ ஒரு கருணை காட்டி மக்களை ஓரளவு நிம்மதியாக விட்டு சென்றிருக்கிறது தான் நாங்கள் கூற வேண்டும். ஆம். இனி நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள் சுனாமி பற்றி கூறும்பொழுது, உங்களுக்கு தெரியும் 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தபொழுது தமிழர் தாயத்தை புரட்டி போட்டது, எத்தனையோ பலிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் நிறைய பேசினார்கள், அந்த அரசாங்கம் எவ்வாறு கையாண்டார்கள் என்ற விடயங்களை எப்பொழுது கூறினார்கள். இப்போ 21,000க்கு மேற்பட்ட மக்கள் வடக்கு கிழக்கிலே மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது ராமேந்திரன்? உண்மையில் அவர்கள் பொறுப்பெடுத்து அவர்கள் ஒரு நிர்வாக ரீதியாக இந்த செயல்பாடுகளை எல்லாம் ஒரு ஒழுங்குமுறைகள் கொண்டு வருவதற்கு முன்னரே அடுத்த ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த தேர்தல் முடிந்த கையோடு இப்போது இந்த புயல் அவர்களுக்கான ஒரு நெருக்கடியாக இருக்கின்றது. இதை விட அவர்களுக்கு பாரிய ஒரு நெருக்கடி இந்த சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார நெருக்கடி எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதோட ஒரு பொருளாதார நெருக்கடி எவ்வாறு கையாளுவது என்பது தொடர்பாக அவர்கள் கற்றுக்கொண்டு அதிலே அடியெடுத்து வைப்பதற்கு முதல் இந்த இயற்கை அனர்த்தம் என்பது இவ்வாறு அவர்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு என்பது வடக்கு மாகாண ஒவ்வொரு மாகாணங்களிலும் ஆளுநர், அதற்கு கீழாக மாவட்ட செயலாளர்கள், அந்த மாவட்ட செயலாளர்கள் ஊடாக பிரதேச செயலகங்கள், பிரதேச செயலகங்களுக்கு கீழாக கிராம சேவகர்கள். உண்மையிலே கடந்த காலங்களை விட இப்போது ஒரு அந்த அரச கட்டமைப்பு ஒரு வினைத்திறனாக செயல்படக்கூடிய ஒரு ஏது நிலையை இந்த அரசாங்கத்தில் உணரக்கூடியதாக இருக்குது. இது அனுர அரசாங்கத்தினுடைய ஒரு நேரடி சாதனையாக கூறாவிட்டாலும் உண்மையாக ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கம் அங்கே அதிகார மையத்திலே அமர்ந்திருப்பதனுடைய விளைவு ஒரு கடைக்கோடியில் இருக்கின்ற அந்த நிர்வாக கட்டமைப்பு கூட ஒரு சுயாதீனமாக நேர்மையாக செயல்படக்கூடிய தன்மையை கொஞ்சம் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது என்று ஏற்கனவே இதில் பின்னிப்புடைந்த விடயம் சுகாதாரம் சார்ந்த விடயம். இந்த சுகாதார உத்தியோகத்தர்களினால் உணவுகள் பரிசோதனால் ஒரு நலம்புரி நிலையங்களிலே மக்கள் அதிகமாக தங்க வைக்கப்படுகின்ற போது அங்கே தொற்று நோய் உள்ளிட்ட பல்வேறு ஆபத்துகள் இருக்கின்றது. அதை விட அவர்களுடைய உடல் நலம் சுகாதாரம் சார்ந்த விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். ஆகவே அங்கே உணவுகள் வழங்கப்படுகின்ற போது மிக கவனமாக இருப்பார்கள். கொடையாளர்கள் மூலமாக சமைத்த உணவுகள் வழங்கப்படுகின்ற போது அது சுகாதார முறையில் தான் தயாரிக்கப்படுகின்றதா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த வரையறைகளுக்கான காரணமாக உணவுகளை விநியோகிப்பதிலே பெரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதே இதுல சமைத்த உணவுகளை வழங்குவதற்கு அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே ஒரு உணவகங்கள் என்று சொன்னால் அந்த உணவகங்களிலே பணியாற்றுபவர்கள் கூட சுகாதார சார்ந்த அவர்களிடம் ஒரு தகுதி சான்றிதழ் பெற்று அவர்கள் பரிசோதனைகள் அவர்களுடைய நேர்முகத்தின் ஊடாக அந்த சான்றிதழ்களை பெற்றவர்களால் மட்டும்தான் உணவுகளை தயாரிக்க முடியும். ஆகவே எல்லோருமே கண்டவாட்டிலே அவர்கள் உணவுகளை தயாரித்து வழங்கிவிட முடியாது. இப்போது அனுர அரசாங்கம் அதுக்கான ஒரு தடையை விலக்கி இந்த அறியக்கூடிய, அதாவது சமைத்த உணவுகளை இவ்வாறு நலம்புரி நிலையங்களில் இருப்பவர்களுக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசாங்க தரப்பிலே பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதை விட இந்த நிர்வாக ரீதியாக எல்லோருமே ஓரளவு சுயாதீனத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு நிலைமையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக. இது அனுர அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே ஒரு அணுகுமுறை சரியான ஒரு அதிகார மையத்தில் இருப்பவர்கள் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற போது அதனுடைய அடிமட்ட நிர்வாக கட்டமைப்புகள் சுயாதீனத்தன்மையோடு இயங்குகின்ற போது அது ஒரு வினைத்திறனாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை இந்த இடத்திலே நாங்கள் ஒரு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். உண்மையிலே ஏனைய பகுதிகளை விட வடக்கு கிழக்கிலே தான் ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்புகளும் புலம்பெயர் தரப்பினருடைய நிதி பங்களிப்போடு உதவிகளை செய்கின்ற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது நீண்ட காலமாகவே இலங்கையிலே முன்மாதிரியாக குறிப்பாக வடக்கு கிழக்கு, குறிப்பாக வடக்கு மாகாணத்தை நாங்கள் சொல்ல முடியும். இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் நெருக்கடிகள் எல்லாம் வருகின்ற போது அரசாங்கத்தினுடைய நிதி சுமையையும் அரசாங்கத்தினுடைய நெருக்கடியையும் குறைக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம்.
அந்த கொரோனா தொற்று காலத்தில் கூட பொருளாதார நெருக்கடி காலத்திலும் உண்மையிலே வடக்கு கிழக்கிலே புலம்பெயர் சமூகத்தினுடைய நிதி பங்களிப்பிலே அந்த துயர் துடைக்கின்ற நடவடிக்கைகள், வாழ்வாதார உதவிகள் என்று மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் அரசாங்கத்தினுடைய பாரிய ஒரு ஒரு சுமையை குறைக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இதை இவர்கள் மௌனமாகவே இந்த அரசுகள் கண்டுகொள்ளாது கடந்து செல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது இந்த இந்த பெங்கால் புயல் இந்த அனர்த்தத்தில் கூட உண்மையிலே பல தனிநபர்களாகவும் தொண்டர் அமைப்புகளாகவும் தன்னார்வமாக இங்கே இருப்பவர்கள் அந்த உதவிகளை அந்த நலம்புரி முகாம்களில் இருப்பவர்களுக்கு அந்த 3 நேர உணவுகளை வழங்குவதற்கு இதுவரை அரசாங்கம் அப்படியான இந்த நடவடிக்கைகளும் இருக்கு. இனி அரசாங்கத்துடைய நடவடிக்கை என்பது அவர்கள் இப்ப அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருப்பதாக செய்தி வந்திருக்கின்றது. அந்த நிதியின் ஊடாக மாவட்ட செயலகங்களின் ஊடாக பிரதேச செயலாளர்கள் ஊடாக அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகள் என்ற அடிப்படையிலே அதை அவர்கள் வழங்குவார்கள். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே இந்த இடர் முகம் கொடுக்கப்படுகின்ற காலத்திலே அவர்கள் ஒரு நலம்புரி முகாமில் இருக்கின்ற போதோ இல்ல உறவினர்களுடைய வீடுகளில் தங்கி இருக்கின்ற போதோ அவர்களுக்கான உணவு மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இவை அனைத்துமே தன்னார்வ தொண்டர்கள் மூலம்தான் வழங்கப்படுகிறது. அந்த தன்னார்வ தொண்டர்களும் ஒரு கணிசமானவர்கள் தான் உள்ளூரிலே தங்களுடைய நேரடி முதலீட்டை பயன்படுத்தி நிதியை பயன்படுத்தி செய்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் புலம்பெயர் தேசத்து தொடர்புகள் மூலமாக உண்மையிலே இப்ப ஒருவர் ஒருவர் உதவியை செய்கின்ற போது அதை அவர் தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலோ இல்லை அவர்களுடைய ஒரு ஊர் இல்லை ஏதோ ஒரு வகையிலே அவர்களுடைய ஒரு குழுமங்களிலே அதை பகிர்ந்த போது அதை பார்க்கின்ற அவர்களுக்கு நெருக்கமான புலம்பெயர் உறவுகள் அவர்களை தொடர்பு கொண்டு நாங்களும் கொஞ்சம் காசு அனுப்புகின்றோம், நீங்கள் ஏதாவது செய்யுங்கள். உண்மையில இப்போது கூட ஒரு நண்பர் சொன்னால் நான் ஒரு நலம்புரி முகாமுக்கு நிலைமைகளை பார்வையிட்டு அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமோ என்ற ஒரு விடயத்தை வினவுவதற்காக அங்கே சென்றபோது அங்கே இன்னொரு நண்பர் வந்தனர். தாங்கள் ஒரு ஆலயத்தினுடைய அறக்கட்டளையின் ஊடாக சில விடயங்களை செய்தோம், அதை பார்த்துவிட்டு பலர் தொடர்பு கொண்டு தாங்களும் செய்கின்றோம் என்று கூறினார்கள். அந்த உதவியை கொடுத்து விட்டு வெளியே வருகின்ற போது ஒருவர் வீதியால் வந்தவர் பார்த்துவிட்டு 10,000 ரூபாய் பணத்தை கையிலே கொடுத்து விட்டு இதற்கு ஏதாவது செய்யுங்கள், நீங்கள் விருப்பப்பட்ட உதவியை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு போய் சென்று விட்டார் என்று. ஆகவே அங்கே தொடங்குவதுதான் பிரச்சனை. ஒரு ஆள் தொடங்குகின்ற போது அதை வலுப்படுத்துவதற்கு நிச்சயமாக புலம்பெயர் உதவிகளான் இருக்கின்றது. உண்மையிலே இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய ஐஎல்சி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு கூட நாங்கள் ஒரு அன்பான ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியும். உங்களால் முடிந்த ஐஎல்சி உயிரோடை தமிழ் ஊடாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வதற்கு விருப்பமுள்ள தயார குணம் கொண்ட எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக ஐஎல்சியை தொடர்பு கொண்டு அவர்களூடாக நிதி உதவியை அனுப்பினால் அவற்றை நேர்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு உறவுகள் ஐஎல்சி உயிரோடை தமிழ் ஊடாக தாயகத்திலே இந்த வெள்ள இடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களாலான உதவியை செய்ய முடிந்தால் செய்யுங்கள். அதை நாங்கள் நிச்சயமாக நேர்மையாக செயல்படுத்தி அதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை நிச்சயமாக செய்வோம். ஆகவே மக்கள் என்னால் புலம்பெயர் தளத்தில் இருக்கின்ற நீளுகின்ற கரங்கள் தான் இங்கே தாயகத்தில் இருப்பவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் அத்திவாரமாக இருக்கின்றது. பிறகு அங்கே ஒரு $5 $10 என்ற கணக்கிலே நாங்கள் அங்கே பார்க்கின்ற போது அதை இங்கே பார்க்கின்ற போது அது பல ஆயிரங்களாக இங்கே பார்க்கின்ற போது அதன் மூலமாக பல குடும்பங்களுக்கு நாங்கள் ஒரு நேர உணவையோ இல்லை அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்ய முடியும். ஆனால் அங்கே அந்த $5 என்றால் அது நிச்சயமாக அதனுடைய ஒரு ஒரு பெறுமதி என்பது அதனூடாக நாங்கள் அடைய போகின்ற பலன் என்பது சிறியதாக இருக்கும். ஆனால் அதே இலங்கை ரூபாவிலே நாங்கள் பார்க்கின்ற போது அது இப்படியான இடர்கால பகுதிகளிலே ஒரு மக்களுக்கு சாதாரணமாக இப்போதைய நிலைமையிலே ஒரு மழை காலம் ஒரு நுழம்புகளுடைய தாக்கம் இருக்கின்றது, பாதிப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு நுழம்புதிரி பெட்டி வாங்குவதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 200 ரூபாவிலிருந்து 350 ரூபாய் வரை ஒவ்வொரு வகையான நுழம்புத்திரிகள் இருக்கின்றது. ஆகவே அந்த நுழம்புத்திரி பெட்டியை வாங்குவதாக இருந்தால் கூட அவர்களுக்கு அவ்வாறான ஒரு நெருக்கடி இருக்கின்றது. ஒரு 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 நுழம்புத்திரியிலே ஒரு 10 நாளுக்கு தேவையான 10 சுருள்கள் உள்ளடக்கியதாக ஒரு 250 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரை தேவைப்படும். ஒரு மெழுகுவர்த்தியை வேண்டுவதாக இருந்தால் ஒரு சாதாரண ஒரு மெழுகுவர்த்தி 10 ரூபாய். அந்த மெழுகுவர்த்தி நிச்சயமாக ஒரு மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது. ஒரு 60 ரூபாவுக்கு ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு, 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரை ஒரு நடுத்தர அளவிலான ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு.
அந்த மெழுகுவர்த்தியை கொளுத்தினா ஒரு 2 மணத்தியாலம் 3 மணத்தியாலங்கள் ஒளி கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு சாதாரணமாக இப்போது அந்த மழை இடர்களினால் பாதிக்கப்பட்டு முக்கியமாக கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள் ஏற்கனவே இந்த சீரற்ற காலநிலை உள்ளிட்ட நிலைகளினால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கடத்தொழில் நடவடிக்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த புயல் அழுத்தம் காரணமாக அவர்கள் தங்களுடைய தொழிலினால் கரையோர பகுதியில் கடல் கொந்தளிப்பு காரணமாக அவர்கள் அங்கே இருக்கவும் முடியாது, தொழிலும் செய்ய முடியாது. அவர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் நலம்புரி நிலையங்களிலும் தங்கி இருக்கின்ற போது அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இப்படியான உதவி என்பது நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் ஒரு மீட்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற உதவிகள் என்பது எப்போதும் இலக்கற்ற முறையில் நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கின்றோம். அந்த புலம்பெயர் முதலீடுகள், புலம்பெயர் உதவிகள் என்பது ஒரு இலக்கு நோக்கியதாக சமூகத்தை கை கொடுத்து உயர்த்தி விடுவதாக இருக்க வேண்டும். அவ்வாறு எங்களுடைய இப்போது இந்த பெங்கால் புயல் அழுத்தத்தினால் நெருக்கடிக்குள்ளாக இருக்கின்ற எங்களுடைய சமூகத்தை கை கொடுத்து உயர்த்துவதற்கு எங்களுடைய உறவுகள் முன்வருவார்களாக இருந்தால் அதை நாங்கள் இங்கே செயல்படுத்த தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஒரு வேண்டுகோளாக பதிவு செய்கின்றோம். ராமேந்திரன், கடந்த அனர்த்தங்கள் வரும்பொழுது உயிரோடை தமிழ் உறவுகள் ஆயிரக்கணக்கான நிதி உதவியை வழங்கியது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்ற. அவர்களுக்கு நன்றி கடனோடு நாங்கள் அவர்களுடைய விருப்பத்தின் பால் செயல்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக தமிழைடு நிறுவன ஒரு பதிவு செய்யப்பட்ட தொண்டு நிறுவனம் அவர்களிடம் காசை அனுப்பும் பொழுது அவர்களை இப்போ எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு உங்களுக்கு அந்த காசை அனுப்பி நிச்சயமாக அதற்கான உதவியை வழங்குவார். இப்போ நீங்கள் கூறும் பொழுது நான் யோசித்தேன், நீங்கள் கரையோர பகுதிகள் இருப்பவர்களுக்கு இன்னும் ஆபத்தான ஒரு நிலைமை இருக்கின்றது இல்லையா ராமேந்திரன்? அங்கே பாரிய இந்த காற்றினால், இந்த புயலினால் கரையோர பக்கம் மக்கள்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் நம்புகிறேன். அப்படி நாங்கள் கருதுவது தவறா? நிச்சயமாக. இப்போ வடமராட்சி நாங்கள் குறிப்பிட்டதை போன்று வடமராட்சி பகுதியை எடுத்துக்கொண்டால் இப்போ 2 நாட்களாக நேற்று முன்தினம் ஓரளவு மழையினுடைய தாக்கம் குறைவடைந்திருக்கின்றது. கடல் ஒரு கொந்தளிப்பு, காற்றின் வேகம் அவ்வப்போது ஒரு அதிகரித்த நிலைமை இருக்கின்றது. ஆகவே மழை குறைந்து வெள்ள நீர் வடிந்ததன் காரணமாக இப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையிலே ஒரு 3 நாட்கள்லாம் இந்த நலம்புரி நிலையங்களிலே மக்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் பார்த்திருந்தார்கள். அவை வெள்ளம் படிந்து ஒரு இயல்பு நிலை வந்ததற்கு பிற்பாடு அவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையிலே பெரும்பாலும் நேற்றைய தினம் நலம்புரி நிலையங்கள் இருந்த மக்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்க அடுத்த கட்ட பாடசாலைகள் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தொடர்ச்சியாக அவர்களை அங்கே வைத்து அவர்களுக்கான விடயங்களை பார்ப்பது என்பது ஒரு இயலாத ஒரு மழை பெய்து கொண்டிருக்கின்றது, அந்த இடர் நீடித்துக் கொண்டிருக்கின்றது சொன்னால் அவர்கள் அதை நீடிப்பார்கள். ஆனால் ஒரு நிலைமைகள் தணிந்ததன் காரணமாக அவர்கள் அனுப்பி ஆனால் அவர்கள் வீடுகளுக்கு சென்றாலும் இந்த கரையோர பகுதியிலே இப்போது கடல் கொந்தளிப்பாக இருக்கின்றது. மீண்டும் அடுத்த ஒரு புயல் 16ஆம் தேதி உருவாகி 23ஆம் தேதி வரை அது ஒரு அச்சுறுத்தக்கூடிய நிலைமை இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே ஏனையவர்களை போன்று அல்லாமல் கரையோர பகுதியில் இருப்பவர்கள் மீண்டும் அவர்கள் தொழில் நடவடிக்கையை மேற்கொண்டு அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இல்லை. அவர்கள் மேலும் பல நாட்களுக்கு அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. கரையோர பகுதிகளிலே வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தவர்கள் அந்த வெள்ள நீர் வடிந்து ஒரு தங்களுடைய அந்த வெள்ள நீர் சென்ற காரணத்தினால் அவர்களுடைய அநேகமான வீட்டு உபகரணங்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கும். அவர் உடனடியாக போய் தங்களுடைய சமையல் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்குமா என்றால் தெரியாது. தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு அவர்களுக்கு சமைத்த உணவுகளோ இல்லை அவர்களுக்கு ஒரு உலருணவு பொதிகளையோ வழங்குவதற்கான தேவைகள் அடுத்து வருகின்ற நாட்களிலே மிக அதிகமாக இருக்கின்றது. ஏனையவர்களை விட இந்த கடற்தொழில் சார்ந்தவர்களுக்கு இருக்கின்றது. அந்த கடலுடைய சீற்றம் காரணமாக கடலிலே இப்போதைக்கு அவர்கள் இறங்கி தங்களுக்கு வருமானத்தை தேட முடியாதவர்களாக இருக்கின்றனர். ஆகவே வடமராட்சி வடமராட்சி கிழக்கு, அதே போன்று முல்லைத்தீவு மாவட்டங்கள், கிழக்கு மாகாணம் என தமிழ் மக்கள் வாழ்கின்ற இந்த கரையோர பிரதேசத்தில் இருப்பவர்கள் இதே போன்ற ஒரு நிலைக்கு தான் முகம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக இந்த புயல் அமைதியாக கடந்து சென்றாலும் வெள்ள நீர் வடிந்து ஒரு இயல்பு நிலை திரும்பினாலும் அடுத்து வரும் ஒரு வாரத்துக்கோ 10 நாட்களுக்கோ அவர்களுக்கு இப்படியான ஒரு உதவி என்பது அத்தியாவசியமான தேவை என்பதை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும். ராமேந்திரன், நீங்கள் தன்னார்வ நிறுவனங்கள் தான் முன்னின்று செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அதே நேரம் சற்று முன்னதாக நான் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசனுடைய அணுகுமுறை எவ்வாறு இருந்தது என்று நான் கேட்டிருந்தேன். தமிழர் தரப்பினுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? நிச்சயமாக ஒரு பெருத்த மாற்றம்தான். ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொரு தடவையும் இவ்வாறு இயற்கை பேரழுத்தம் வருகின்ற போது அந்த விடயங்களை தெளிவாக சுட்டி காட்டி வந்திருந்தோம். உண்மையிலே ஒரு புயல் எச்சரிக்கை, ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்படுவது தொடர்பான அறிவித்தல் வந்தால் உண்மையிலே செய்ய வேண்டிய வேலை வருமுன் காப்பதுதான் தமிழர்களுடைய மரபாகவும் பண்பாகவும் எங்களுடைய வரலாற்று
நிலைப்பாடாகவும் இருந்தது. அதுதான் எங்களுடைய அனுபவமாகவும் இருக்க வேண்டும். ஒரு ஒரு விடயம் வருகின்றது என்று சொன்னால் அதற்கு முன்னரே நாங்கள் அதை பாதுகாப்பதற்கு தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் அவ்வாறான பண்புகள் எவையுமே இல்லை. நாங்கள் ஏற்கனவே பல தடவை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதாக என்று இவ்வாறு வருகின்ற புயல்கள் தமிழ்நாட்டு கரை ஊடாகத்தான் அது கடந்து செல்லும். அவ்வாறு எந்த பக்கத்தினால் எந்த இடத்திலே புயலுடைய தாக்கம் இருக்கின்றதோ அந்த துறை சார்ந்த அமைச்சர் உடனடியாகவே அவர் வேட்டியை மடிச்சு கட்டிக்கொண்டு அந்த புயல் வார இடத்துல போய் 7 மண்டா வா போருகை பார்ப்போம்ன்ற மாதிரி போய் நிற்பாங்க. அப்ப அந்த துறை சார்ந்த அமைச்சரே அந்த ஆபத்தான பிரதேசத்துல நேரடியாக களவிஜயம் மேற்கொள்கின்ற போது அங்கே இருக்கின்ற நிர்வாக கட்டமைப்புகள் கலெக்டர், இப்ப இங்கே அரசாங்க அதிபர்னு சொல்லப்படுகின்ற ஜிஏ, ஆனால் தமிழ்நாட்டிலே அவ்வாறு அங்க மாவட்ட ஆட்சியர் என்று சொன்னால் கலெக்டர். கலெக்டர் அவருக்கு கீழாக இருக்கின்ற நிர்வாக அதிகாரி அத்தனை பேருமே அமைச்சர் நிற்கிற இடத்துல இருப்பார்கள். ஆகவே அமைச்சர் அந்த இடத்திலே பார்வையிட்டு கள விஜயத்தை மேற்கொள்கின்ற போது இவர்கள் அதிகாரிகள், இவர்கள் அரசியல்வாதிகள். அந்த அரசியல் துறை சார்ந்த அமைச்சர் இல்லை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ அங்கே பிரசன்னமாக இருக்கின்ற போது அங்கே இருக்கிற அதிகாரிகள் செயல்பட வேண்டிய நிலைமைக்கும் இல்லை அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்ற மாதிரி அமையும். ஆகவே அங்கே ஒரு முழு அரச இயந்திரமும் அங்கே ஒரு முடுக்கிவிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் இங்கே பார்த்தால் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நிர்வாக அரச ரீதியாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய நிர்வாக தரப்பினர் அவர்கள் தங்களுடைய பாக்கிலே ஒரு தனியே அந்த சுற்று நிறுவனங்களின் அடிப்படையிலே இல்லை அதற்கு கொஞ்சம் அவர்கள் தத்துணிவின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் கணிசமானவர்கள் ஒரு சிலர் அவ்வாறு செயல்படுவார்கள். சில பேர் சுற்று நிறுவனங்களின் அடிப்படையிலே தங்களுடைய பதவிகளுக்கும் தங்களுடைய விடயங்களுக்கும் ஆபத்து இல்லாத வகையிலே சிக்கல் இல்லாத வகையிலே இருப்பதை செய்துவிட்டு அப்படியே தங்களுடைய பதவி மாற்றங்கள் வருகின்ற போது அதன் ஊடாக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதிலே எங்கேயும் இப்படியான அரசியல் தலையீடுகளோ இவர்கள் சென்று அவர்களோடு ஒரு உறவாடுவதோ இந்த நிலையும் இல்லை. ஆக இப்போது நேற்றைய தினம் பார்த்தால் ஸ்ரீதரன் அவர்கள் வடமாகாண ஆளுநரை சந்தித்து இந்த வெள்ள நிலைமைகள் தொடர்பாக கேட்டறிந்திருக்கின்றார். அதற்கு அப்பால் அவர் இரண்டமட குளத்துக்கும் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். இதற்கு அப்பால் அனுரகுமார திசாநாயக்க அவனுடைய யாழ் மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட இளங்குமரன் மற்றும் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் கடத்தொழில் அமைச்சராகவும் இருக்கின்ற சந்திரசேகரன் போன்றவர்கள் ஆளுநரோடு உடனடியாக அவர்கள் சென்று ஆளுநரோடு சந்தித்து மாவட்ட அரசாங்க அதிபரோடு சந்தித்து துறை சார்ந்த மற்ற ஏனைய அதிகாரிகளோடு நிலைமைகள் தொடர்பாக அவர்கள் கேட்டறிந்து ஒரு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள். இதே இதிலுமே எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் ஏனையவர்களுடைய பிரச்சனத்தை நாங்கள் காண முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அவை இது எப்போதுமே ஒரு வறுமையாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே சமூகம் ஒரு இடர்பாடுகளை சந்திக்கின்ற போது அந்த இடர்பாடுகளுக்கு முன்னர் நாங்கள் தோளோடு தோள் கொடுத்து நிற்க வேண்டும். அந்த இடர் வருகின்ற போது அதை தடுத்து நிறுத்துவதற்காகவோ இல்லை தாங்குவதற்காகவோ நாங்கள் இருக்கணும் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னர் அவர்களை விழவிடாமல் நாங்கள் தூக்கி நிறுத்துவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். ஆகவே முன்னரும் பின்னருமாக எங்களுடைய பங்களிப்பு என்பது இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? எப்போது சூறாவளி வரும் அவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்வார்கள். இருந்து கொண்டு புயல் வந்து சென்றதுக்கு பிற்பாடு நிவாரண முகாம்களில் சென்று நிவாரண பொதிகளோடு அரசியல் செய்வதற்கு தான் எங்களுடைய தரப்பினர் இருக்கின்றார்கள். இந்த முறை பலரும் வெளிப்படையாக பேசுவதை கேட்கக்கூடியதாக இருந்தது. ஒருவேளை இந்த பெங்கால் புயல் தேர்தலுக்கு முன்னர் வந்திருந்தால் எங்களுக்கு நிலைமை வேற விதமாக இருந்திருக்கும். ஏனால் தேர்தல் ஆதாயத்தை கருதி கொண்டு சகல வேட்பாளர்கள் ஏனால் வடக்கு கிழக்கிலே 2000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் 28 ஆசனங்களுக்காக. அத்தனை பேருமே விழுந்தடித்து இந்நேரம் சமூக சேவகர்களாக மாறி மக்களுடைய மீட்பர்களாக களத்தில் நின்றிருப்பார்கள். எங்கே பெங்கால் புயலா நாங்கள் அவர்களை பார்த்து விடுவோம் என்று 2000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களும் களத்திலே நின்றிருப்பார்கள். அவ்வாறு களத்திலே நின்றிருந்தால் மக்களுக்கு எல்லோருக்குமே அடுத்த ஒரு மாதத்துக்கோ பல மாதங்களுக்கு தேவையான உலருணவு பொதிகள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கும். மக்கள் பலர் ஆதங்கப்பட்டதை நேரடியாக கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்த தேர்தல் முடிந்து விட்ட காரணத்தால் அவர்கள் மக்களை மறந்து விட்டார்கள். ஒரு கணிசமானவர்கள் நாங்கள் இந்த இடத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் ஒரு களப்பணியாற்றி வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஸ்ரீதரன் அவர்களும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் தங்களுடைய கட்சி சார்பானவர்களை உடனடியாகவே ஒரு ஒழுங்கமைத்து அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை வழங்கி சமூக வலைத்தளங்களினூடாக பகிர்ந்து அந்தந்த பிரதேசங்களில் உதவி தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு செயல்பட்டதும் இங்கே மணிவண்ணன் தலைமையிலான அணியினரும் யாழ் மாவட்டத்திலே கணிசமான இடங்களிலே அவர்களும் தங்களுடைய ஆளணியினூடாக அவ்வாறான உதவிகளை செய்து வருவதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் இதை கடந்து
ஒரு மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் உடனடியாகவே இதுக்கு வருவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எப்படி இருக்கின்றது ஏற்பாடு? என்ன செய்கின்றீர்கள்? எப்படி இருக்கின்றது? ஏதாவது எங்களுடைய பக்கத்திலே ஏதாவது ஒத்துழைப்புகள் தேவையா? உடனடியாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுடைய கட்சி கட்டமைப்பினூடாகவோ, இல்லை எங்களுடைய தொடர்பில் இருக்கின்ற தன்னார்வ கொடையாளர்களூடாக நாங்கள் இதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எதையுமே செய்யவில்லை. அதாவது இவர்கள் என்னல் அந்த அவர்களை அரச நிர்வாகத்திலே இருப்பகின்ற தலைமை பொறுப்பிலே இருப்பவர்களை வந்து நாங்கள் ஒரு இடைவெளியை வைத்திருக்கின்றோம். அவர்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கின்ற போது விமர்சிப்பவர்களாக அவர்களை நோக்கி கல்லறிவர்களாக தந்திருக்கின்றோமே தவிர அவர்களை அரவணைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுக்கான வேலைகளை செய்வதற்கு நாங்கள் யாருமே முன்வருவதில்லை. அது இந்த இடர்காலத்திலே மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையாக இருக்கின்றது. சரி, அதற்கு பின்னரும் நாங்கள் ஒன்று வருவதற்கு முன்னர் போய் உரையாட வேண்டும். வந்ததுக்கு பிற்பாடு இப்படியான நெருக்கடிகள் இருக்கின்றது என்றால் அவர்கள் வெறுமனே ஒரு முகவர்களாக அதை ஒழுங்குபடுத்துவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு ஒத்துழைப்புகள் தேவை. அந்த ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவதற்கு நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாவிட்டாலும் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே அரசியல் செய்கின்ற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. அதனால் எங்களுடைய மக்களிடம் வந்து வாக்குக்காக வருகின்ற நீங்க வெல்கின்றீர்களோ இல்லையோ, அந்த மக்கள் இடர்களை சந்திக்கின்ற போது உண்மையாக மக்களிலே நலன் இருந்தால், மக்கள் மீது அக்கறை இருந்தால், அவர்கள் எந்தவித கீதாவசனத்திலே சொன்னதை போன்று கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அவ்வாறு பலனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய விடயங்கள் தான் இவை. இதை நீங்கள் ஒரு பலாபலனை எதிர்பார்க்காமல் நேர்மையாக உளசுத்தியோடு மக்களுக்காக செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் வாக்கு கேட்டு வீடு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேர்தலிலே நிற்கின்றீர்கள், உங்களுடைய கட்சி நிற்கின்றது, உங்களுடைய சின்னம் இதுதான் தெரிந்தால் மக்களை உங்களை தொடர்ச்சியாகவே வெற்றி பெற வைத்து விடுவார்கள். அப்படி எந்த தரப்பும் தமிழ் தேசிய பரப்பில் இல்லை என்பதுதான் வேதனையான உண்மை. நன்றி ராமேந்திரன். நீங்கள் கூறுவது சரி. அதாவது எவ்வாறான நேரங்களில் தான் மக்களோடு மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே விசுவாசமாக இருப்பார்கள். அப்படித்தான் உலகம் பூராம் இருக்கிற நாடுகளில் எவ்வாறு அந்த நல்ல மனிதர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களை அப்படித்தான் மனிதர்கள் மதிப்பார்கள். எனவே இவர்கள் கடந்து வந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை வைத்து இவர்கள் நல்ல பாடம் கற்றிருப்பார்கள். இந்த மக்களுக்கு தேவையான விடயங்களை அரசியல் மட்டுமில்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அப்பப்பொழுது அன்றாடம் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதற்கான உதவிகளை வழங்குவதுதான் இவர்களுடைய ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கின்றது. அந்த பொறுப்போடு இவர்கள் நடக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். ராமேந்திரன், மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.